சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், என்னை அழைத்த தேவன், என்னை வேறுதிரித்த தேவன், என்னை அவருக்கு பிரியமாய் அழைத்திருக்கிறாரே, நான் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனா? இந்த வாழ்க்கை வேணும். அப்படி நீ வாழ்ந்தால் அடையாளம் என்ன? வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. அடையாளத்துக்கு யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நல்ல கேளுங்களேன், வேதம் சரியா சொல்லுது. என் ஆடுகள், என் பிள்ளைகள், என் விசுவாசிகள், என்னை நம்பி இருக்கிறவர்கள், என்னை தெரிந்து கொண்டவர்கள், என் நாமத்தை தரித்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான். பிசாசு என்னைக்காவது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமா? எதிர்த்து தான் நிற்கும். இப்ப நீ தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் உன்னிடத்தில் இப்பிரபஞ்சத்தின் ஆவி இருக்கிறது. வித்தியாசம் இது, இவ்வளவுதான். ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை கரெக்டா நீ செஞ்சுட்டே இருக்கணும். அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும், அப்பதான் அவர் உள்ள வருவார். போதும் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளும் பரிசுத்தமாக இருந்தேன், இனி கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிக்கு வேண்டி, என் பிள்ளைக்கு வேண்டி, என் மாப்பிள்ளைக்கு வேண்டி, என் மக்களுக்கு வேண்டி நான் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கேன் அப்படின்னா அதோட நீ அவுட், முடிஞ்சிச்சு. ஒரு செகண்ட் தேவ சமூகத்தை வெளியில் போனால் உள்ளே வர்றது பயங்கர கஷ்டம். ஏங்க இன்னைக்கு ஏன் விசுவாசிகள்கிட்ட பிசாசு போராட்டம் எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா நீங்கள்? அப்படி இருக்க விட்டு எப்படி பிசாசானவன் உங்களிடத்தில் வாசமாக இருக்கிறான்? நீங்கள் தேவாதி தேவனை வெளியே போடான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டீங்க. இதான் உண்மை. போதும், நீ இருந்ததெல்லாம் போதும். இந்த உலகத்தோட ஒரு நாள் கூட உண்மையாக இருக்க முடியல, உலகத்தை நேசிக்க முடியல, எங்கள் மன விருப்பத்தின்படி வாழ முடியல. ஏன்னா நீ வந்து உட்கார்ந்துருக்க, நீ வெளியே போனா அவனை வச்சு பார்த்துக்கிறேனே. அவன் வருவான். நீ நினைச்சிட்டு இருக்கிற யாசுவா வந்தாதான் இதெல்லாம் பிரச்சனை, யாசுவாட்ட போனாதான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற. யாசுவா இல்லாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் வந்தால் உன் சமாதானத்தை முதல்ல தூக்கிடுவான். இருக்காது, அங்கே பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், கஷ்டம் இருக்கும், நீ விரும்பினது கிடைக்காது. எல்லாரும் ஒன்றா நினைப்போம் தெரியுமா? கற்பத்தின் கனியை அதிகமாக விரும்புவோம் தெரியுமா? அதுக்கு ஆப்பே வச்சுருவார். என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். உனக்கு புரியல. என் தேவன் வேற, நீ நினைக்கிற மாதிரி தேவையில்லை. மந்திரவாதிகளால் கொடுக்க முடியாததை என் தேவன் தான் கொடுப்பார். அப்போ அவருக்கு நீ உண்மையாக இருக்கணும். தெய்வங்களால் கொடுக்க முடியாத தேவனால் கொடுக்க முடியும், அப்போ அவருக்கு நீ உண்மையாக இருக்கணும். இருக்கிறியா? இல்லையே. அப்போ அவருக்கு கீழ்ப்படி, வேற ஒன்றும் செய்யாத, கீழ்ப்படி. கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமா? அதனால தான் உன் தலைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா புருஷனை கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா பழக்கம் முதல்ல தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிற சுபாவத்தை உருவாக்கினால் மட்டுமே நீ எல்லாருக்கும் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படியலைன்னா முடியாதுங்க இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. நான் தான் அப்படின்னு சொன்னா ஓன் தான் ஆயிடுவேன். அப்ப நீ அடக்கி வாசிக்கணும். நிமிர்ந்து ஏறி எல்லாருக்கும் முன்னாடி நிற்காத. உன் பொண்டாட்டிகிட்ட நிமிர்ந்து நிற்கிறியா, நின்றுட்டு போ. உன் பிள்ளைகிட்ட நிற்கிறியா, நின்றுட்டு போ. அது உன் இஷ்டம். உன் மாப்பிள்ளைகிட்ட நிற்கிறியா, அது உனக்கு, அது தேவனுக்குள்ள வரல. தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டுமானால் அனுசரித்து வாழணும். முக்கியமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். கீழ்ப்படுகிற சுபாவம் இன்னைக்கு இருக்குதா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில வார்த்தையினால பிழைப்பு வருமா? வார்த்தை கீழ்ப்படியலைன்னா எப்படி வார்த்தை வந்துட்டே இருக்கும்? தேவனுடைய வார்த்தையில தான் பிழைப்பு, ஜீவன், வாழ்க்கை எல்லாமே. சமாதானம் கிடைக்கணும்னா வார்த்தை, சந்தோஷம் கிடைக்கணும்னா வாழ்க்கை, நிம்மதி கிடைக்கணும்னா வாழ்க்கை, பணம் கிடைக்கணும்னா வாழ்க்கை, ஆஸ்தி கிடைக்கணும்னா வாழ்க்கை. நீங்க உண்மை சொல்றீங்க, உன்னுடைய துணை ஜீவனோடு இருக்கணும்னா வார்த்தை. வார்த்தை இல்லைன்னா அது கூட கிடைக்காது. ஆமீன். நீ எதை நம்புறியோ அது உனக்கு பூரணமாய் கிடைக்கணும்னா வார்த்தையை நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதானா. ஏன்னா வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் வாழ்க்கை.
நீ அந்த வார்த்தையை கீழ்ப்படியலையே, அப்போ என்ன செய்யும்? முதல்ல சுற்றி அடித்து பார்ப்பார். நான் இந்த கப்பலில் இருந்தவனை யோசித்து பார்ப்பேன். யார் ஓடி போனான்ல, அதான் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது. இவனை அடிக்கணும் பாருங்க, அந்த அம்மாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. தெரியும், இவனை தேவனுக்கு அடிக்கணும். என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை அடிக்கல, அவனை சுற்றி அடிக்கிறாரு. முதல்ல நஷ்டத்தை உண்டு பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு புரியல. கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் கடலில் தூக்கி போட்டாச்சு. கப்பல் தப்புற மாதிரி இல்லை. கடல் கொந்தளிக்குது, காற்று அதிகமாக வீசுது. இப்போ சீட்டு போடுறான். ஏன்னா எவன் செஞ்சானா அவனை தூக்கி போடுவோமேன்ட்டு. ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் வீட்டில் பிரச்சனை, உன் வீட்டில் பிசாசு போராட்டம்னு சொன்னால், உன் வீட்டில் யாரோ ஒரு ஆள் பிசாசுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். இதுதான் கான்செப்ட். அல்லேலூயா. இப்போ இந்த கான்செப்ட் படி நான் பிசாசுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் என் பிள்ளைய நான் யாரை நேசிக்கிறேன்? எனக்கு 2 பிள்ளைங்க. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் யாரை அதிக நேசிக்கிறேனோ அவங்களுக்கு ஆப்பு விழுந்துடும். நான் இந்த வேதத்தை ஒன்றை மாதிரி படிக்க மாட்டேன். பொறுமையாக உட்கார்ந்து நிதானித்து ஒரு வசனத்தை 1 மணி நேரம் தியானிப்பேன். ஒரு நாள் தியானிப்பேன். இந்த ஒரு வசனத்தினுடைய ஆழம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் இந்த வேதத்தினுடைய ஆழம் எனக்கு புரியுது, உனக்கு புரியல. ஒரு வசனத்துக்கே அவ்வளோ நேரம் கொடுக்குறேன். நீ பைபிளை மொத்தம் 15 நாளையில் படித்து முடிச்சிடுவோம். அது வேற கதை. எதுக்கு படிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த வேதம் ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஆழத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது தான் சொல்றாரு, நீ ஒன்ன நான் எனக்குன்னு தெரிந்தெடுத்தேன். என்னுடைய வேலையை செய்வதற்கு ஏதோ ஒரு வேலை, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என் வேலையை செய்வதற்காக உன்னை நான் அழைத்தேன். நீயோ என் வேலை செய்யாம உன் வேலையை நீ செஞ்சிட்டு இருக்கிற. ஆனா நீ யாருக்கு வேலை செய்றியோ அவங்க உன் முன்னாடி அற்பமாக்கப்படும் என்பதை மட்டும் மறந்துடாத. நான் இந்த வேதத்திலிருந்து கண்டு கொண்டாதான். நான் இப்ப தேவ சமூகத்தை விட்டு தூரம் போறேன். தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். நான் ஊழியம் செய்யல. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? முதல்ல சொல்லி சொல்லி பார்ப்பாரு. அடுத்து எனக்கு தள்ளு தரத மாதிரி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நான் யாரை நேசிக்கிறேனோ அவனுக்கு ஆப்பு வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு புத்தி தெரியாது. பிள்ளைக்கு நோயாக இருக்கும், பிள்ளைக்கு போராட்டமாக இருக்கும், பிள்ளைக்கு அதுவாக இருக்கும், பிள்ளைக்கு இதுவாக இருக்கும். அது போகணுன்னா முதல்ல நான் தான் திருந்தணும். நான் திருந்தாமல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது பிறக்காது. என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காது. நான் இப்படி தான் இருந்துட்டு போ. எனக்கு என்ன? உன் பிள்ளை நீ தொலைச்சி கட்ட போற, எனக்கு என்ன? உன் புருஷனை தொலைச்சி கட்ட போற, உன் பொண்டாட்டியை தொலைச்சி கட்ட போற, உன் பிள்ளையை தொலைச்சி கட்ட போற, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் தேவன் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிற போது கொடுத்து கொண்டே இருப்பார். கீழ்ப்படியாமல் இருப்பது உனக்கு பிரியம், கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். நீ எதை செய்கிறாய்? இந்த கீழ்ப்படிதல் உன்கிட்ட இருக்கா? அல்லேலூயா.